Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தந்தூரி ரைத்தா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல அதுக்கான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இத நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே சமயம் கரிஞ்சிடாமலும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியை பயன்படுத்தினீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதுவே பேனில் வறுத்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்ட பிறகு பொடி பண்ணிக்கிறேன். இது ஆறுற டைமில் நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு விஸ்கை பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளிச்ச தயிராக இருந்தால் அந்தளவு நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இதோடு இப்போ 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே சமயம் தண்ணி சேர்க்கும்போது 100 ml அளவுக்கு சேர்த்தாலே போதும். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அதே சமயம் நான் வந்து ஆற வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு வந்து பொடி பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ரெசிபியை அடிக்கடி செய்கிறீங்கன்னா இந்த பவுடர் நிறையவே வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க தயிரில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு புதினா இலைகள் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கடைசியாக இதோட கார்ன் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். கார்ன் சிப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் காரா பூந்தியும் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட காரா பூந்தி இல்லாததால் நான் கார்ன் சிப்ஸ் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து அகல் விளக்கில் இல்லைனா மண் சட்டியில் தான் பண்ணணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். இது அப்படியே கொட்டாமல் இந்த தயிரில் அப்படியே இந்த விளக்கை வந்து போட்டு விட்டுடலாம். போடும்போது இந்த மாதிரி நெருப்பு கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம். இது போட்ட உடனே நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அகல் விளக்கை இதிலேருந்து நம்ம இப்போது எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட தந்தூரி ரைத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா அவங்க காரா பூந்தி தான் ஆட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட காரா பூந்தி கிடச்சா கண்டிப்பாக காரா பூந்தி வச்சு செய்து பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான தந்தூரி ரைத்தா நீங்களும் ஒன் டைம் செய்து பாருங்கள். தயிர் வந்து விருப்பமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் அப்படியே ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். கடைசியாக இதோட சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகாய் தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்ன் சிப்ஸோ இல்லாட்டி காரா பூந்தியோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.